மதங்கள் இல்லை சொல்லுவாங்க தாயினும் நல்ல தலைவர் தாயே பாருங்க பெறாததாய் எங்களோட ஆத்தை அம்மா அம்மா தங்கச்சி இல்லை எனக்கு தாலாட்டு பாடினாங்க பாம்புள்ள பிறந்திருக்கு குழப்பு தாலாட்டு அற்புதம் இல்லையா எங்கள் அம்மா அவங்க அது உங்களாம் பிடிச்சிருந்தாங்க 3 அம்மா இல்லை 2 மெட்டவை இல்லை மூத்தாவது மற்ற 2 பேரும் பேபி அப்புறம் என்ன பேபிக்கு அப்படி போட்டு என்ன ஆழம் இல்லை விஷயம் அப்போ இறைவன் கருணை கடல் தாயும் நல்ல தலைவர் எல்லாம் உண்மையாக்கா நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ அது அனுபவிச்சாதான் தெரியும். இந்த சின்ன ஒரு கதையை சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 மாதமாக 6 மாதம் முயற்சிக்கிறேன். எனக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்லை, ஆனால் பணமும் இல்லை. அங்கே போனால் துட்டுறாங்க. ஏன்னா 24-25 வயது தான். 1975ஆம் ஆண்டு இல்லை எத்தனை வயது 26 அப்போ எப்படி இருக்கும்? கடைசியாக தீர்மானிச்சு இனிமேல் பிச்சை எடுக்கிறவங்க சாப்பாடு கேட்க போகுது. கடைசியாக ஒரு கேரளாவில் ஒரு சின்ன ஒரு ஆசிரமம் அந்த துறை சொன்னால் நல்ல மனுஷன் படித்தவங்க இல்லாம இங்கே தங்கலாம் கொடுத்தான். ஆனால் சாப்பிட்றதுன்னு ஒன்றும் சொல்லலை. அவன் கேட்கவும் இல்லை. ஆனால் பசியாக பின்னர் ஒரு 6 மணிக்கு அதே 2 நாள் சாப்பாடு போய் ஒரு தண்ணி டேப் பண்ணுறது குடிக்க போகல. அம்மாடு ஞாபகம் அங்கே யாராவது பசியமானு இருந்தாலும் இறப்பான்னு சொல்லி அது தென்னைமரத்துக்குள்ள இப்பாடு போட்டு குடிச்சிட்டு இப்பாடு போட்டு சாப்பிட வச்சு அந்த பெட்டி இருக்குது அதை கவுட்டு அதுதான் மேசை டேபிள் டைனிங் டேபிள் அதுக்கு மேலே அற்புதமாக எனக்கு அது எனக்கு அப்போ என்னால் பெரியாக தெரியல. அது ஞாபகம் ஓண்டு அழுதுட்டு தண்ணி குடிக்க முடியலை. அது தூங்க முடியல. படுத்து ஒரு 1/2 மணித்தேரம் 3/4 மணி தேவை இருக்கும். இல்லை நான் வந்து இங்கிலீஷ் கேட்டால் சாப்பிட்டீங்களா நானும் சொல்ல ஏன்னா அவங்க எங்கள் ஊரத்தில் கொஞ்சம் பூசையும் இது நடந்திருக்கு. அந்த பெரிய வாழைப்பழம் அது இல்லை நம்மளோட ஊருக்கு காரித்தான் புக்கை தேங்காய் அப்படி பெரிய பெஸ்ட் ஆஃப் சாப்பாடு. நான் அலுவலகத்துக்கு இல்லை தாயார் எங்கே இருந்தாங்க. ஆனால் கொடுத்தவர் அந்த தாயார் இல்லையே தெரியுமா இல்லையே. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது கருணை கடல். அப்படி எல்லா மான்களையும் அனுபவம். அதாவது இறைவன் எங்கும் உள்ளார். அவர் கருணை கடல். அவருக்கு துன்பம் கொடுக்க தெரியாது. தாய் தன் குழந்தையை துன்பம் கொடுக்க முடியாது. ஆகவே வார நீ உண்ட நட்டம் நீ கடவுள் செய்யலன்னு சொல்றதெல்லாம் பட்டு போய் நான் சொன்ன மாதிரி உனக்கு வெற்றி வரக்குள்ள லாபம் வரக்குள்ள நீ சக்ஸஸாக இருக்கக்குள்ள கடவுளுக்குன்னு சொன்னியா இல்லை. அது நான் செய்து நான் நல்லா படித்தேன் பாருங்க பாஸ் பண்ணிட்டேன். இல்லை இல்லைக்கா இருக்காங்க 99% சொல்ல மாட்டான். 1% வெறியில கடவுள் கருணை வெற்றி அபூர்வமாக கேட்பேன். ஆனால் நட்டம் வரக்குள்ள யாராவது செத்தா இல்லை அது சோதனில் தவறு பண்ணா இல்லை ஏதோ எல்லாம் அந்த மைனஸ் எது நடந்தாலும் வாழ்க்கை அதெல்லாம் கடவுள் கலையில் என்ன எல்லாரும் அவர் இல்லாமல் அவர் இல்லை அதை தவறு. ஏன் முதல் நான் சொன்ன மாதிரி இந்த கர்மா தியரியின்படி கர்ம சட்டத்தின்படி கர்ம நியதியின்படி இல்லை அதாவது நீ என்னது தீது நன்றும் பிறவாத சட்டம் படி அது வெற்றி வந்தால் அது இறைவன் கருணையோட சேர்ந்து செய்தாண்டா. அதை நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவாங்க. அது நட்டம் வரல நீ கடவுளை மறந்து தவறான வழியில் போய் தவறாக நினைத்து தவறாக சொல்லி தவறாக செய்து அதால் தான் அந்த நட்டம் வரும். அதை கடவுள் தவறு இப்படி சொல்றது தவறு. எல்லாம் ஈசன் சேரன கூறுவது தவறு. ஏன்னு கேட்குறியா கூட்டாளம் திரும்ப சொல்ல இது நான் தவறு விட்டேன் என் நடத்தையில் என் எண்ணத்தில் என்ன சொல்லல நான் இங்கே தவறு விட்டுருக்கேன். அதனால் திருத்தினா சரியா போகணும். அந்த சீக்ரெட் அப்படியான புத்தகங்கள் என்ன சொல்லுது? யூ ஆர் த மேக்கர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். நீ தான் உனது வாழ்க்கையை தயாரிப்பவன் உனது வாழ்க்கையை ஒரு சிலையை செதுக்கிறது ஒரு சிற்பி மாதிரி உன்னோட வாழ்க்கையை செதுக்கிறது நீ தான் என்ன சொல்லுது. கடவுளை பற்றி ஒரு வார்த்தை கூட இதில் தெரியுமா இந்த புத்தகங்கள்ல
ஆனால் அவன் சொல்கிறது உண்மை, கடவுள் தத்துவம் தான் இது. அப்போ அதை நீ அந்த தோல்வி வந்த கடவுளையும் போடுற நீ தான் காரணம் முடிய, இது தவறு, எல்லாம் ஈசன் செய்யலைன்னு கூடாது. ஆனால் அது இன்னொன்று நேற்று காய்ச்சி ஒரு மகான் சொன்னார், நீ சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் செல்வந்தனாக இருக்கக்குள்ள இறைவனுக்கு நன்றி சொல்லு. அவருக்கு அவரை பிரார்த்தனை வச்ச பெருமானும் திருவருளாக நல்லா இருக்கிறேன் யார் சொன்னால், நீங்கள் கஷ்டம் பாரு நேரம் அவர் தோல் கொடுத்து உனக்கு என்ன அவர் நீ கேட்காமலேன்னு உதவி செய்வார். அதுக்கு எதிர்மாறி இலங்கையில் கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டா கோயிலுக்கு இல்லை அதெல்லாம் விட்டு ஆட்டி வீட்டியெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கிரீஷ்மேன் வந்தாண்டோடனே உடனே சுவாமிஜி எங்களுக்கு பிரார்த்தனை ஒண்ணுங்கோ, அக்கா அவங்களுக்கு பிரார்த்தனை ஒண்ணுங்கோ. ஓ இப்போ அடுத்த நாள் கல்யாண வீட்டில் என்னது கோழி இறைச்சியும் டாட்டு வச்சு அது கல்யாண சமையல் சாதம் அடிச்சு வடிக்கிறான். உடனே மறந்துடும் இல்லையோ. அது முடிஞ்சோடனே போய் கடவுளை போயிருக்கா திருவருளால் இல்லை நாங்கள் சாந்தி அதை சொன்னாங்களோ நாங்கள் தான் சொன்னோம். நாங்கள் உன்னைத்தான் பிரார்த்தனை பண்ணி இல்லை சகல சக்தியும் வாய்ந்த திருவருளாலா அப்படி நடந்தாங்களா நாங்கள் நன்றி சொன்னோம். அவங்க நாங்கள் அப்போ என்ன நடக்குது என்னம்மா அது விளக்கம் என்ன கேள்விக்கு பதில் கிடைக்குதா சத்தமாக சொல்லுவோம். அப்போ தயவு செய்து இப்படி சொல்கிறவங்களெல்லாம் அறிவியர்கள் இது என்ன சொல்கிறாங்க நொண்டிச்சாட்டு தாங்க செய்கிற தவற கடவுளோட தலையில் போட்டு தப்ப பார்க்கலாம். இப்போ நேற்று ஒரு உண்மையில் ஒரு எக்ஸைஸ் ஆஃபீஸராக இந்தியா சுற்றியான பணம் கிடைக்கும் அந்த இது கடைகளை பற்றி இது வேலை பற்றி செக் பண்ணுறோம். அவள் பயமே குறைவு 40-36 அறிவம் தப்பு ஹார்ட் அட்டாக் போயிட்டு ஒன்றும் இல்லாடி அதுக்கு நான் ஒன்று சொன்னேன் ஏன் தெரியும். அவன் ஹார்ட் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் மருந்து ஒழுங்காக எடுக்கல ஒழுங்காக சாப்பிடல பணத்தை ஓடி ஆடி வேலைக்கு கொண்டுதான் இல்லை அது அவர் பண்ணி செத்துட்டான். இப்போ யார் அவர் ஐயோ கடவுளுக்கு கண்ணிருக்காண்டோ விளம்பர கடவுள் எடுத்துட்டாண்டோ அந்த அம்மா சுவாமியார் திட்டுறான். அவர் நம்மளோட நண்பர் குருநாத். அவள் என்ன சொல்கிறது இப்போ நான் சொன்னேன் சும்மா பேசாமல் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் டயபெட்டிக் நேரத்து குடிச்ச போட்டுருவேன். வேலையாக இருந்தாலும் அங்கேயே 2 பிஸ்கட் கொஞ்சம் நான் பார்த்து கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்குவாங்க போம்பக்கல் இருக்குது வந்த போட்டு 2 பிஸ்கட்டை போட்டுருவாங்க. அது செய்யாமல் இப்போ கடவுளை சாமியை என் கடவுளை என்ன வந்து இல்லை ஆறாவது அவர் அந்த அம்மா நான் சாமி நாங்கள் நல்லா தெரியுது இல்லையோ. இப்போ சாமியை நீங்கள் 26,000 சொன்னீங்க காலில் மிச்சம் அப்புறம் இது இல்லை கவனமாக இருக்கணும் இல்லை உடம்பு கட்டி இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நடமாடும் கோயில் இல்லை என்ன இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த என்னது என்ன சொல்றது வரப்பிரசாதம் அற்புதமான இல்லை அதை சரியான முறையில் பாவிச்சு சரிமாற நடந்து இந்த என்ன தி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இல்லை அதை செய்யாமல் இல்லை படிச்சு சும்மா இருக்க முடியும். என்னக்கா அந்த பணக்காடு பிள்ளை என்ன உண்மையில் சொல்கிறேன் கடவுள் எல்லாம் ஒரு நாளும் திருப்ப என்னையா ஆங்கிலம் தெரியுமா இல்லை சிங்களம் தெரியுமா இல்லை கம்ப்யூட்டர் தெரியுமா இல்லை இல்லை டைப்பிங் தெரியுமா இல்லை பயா நானே வேலை கொடுக்க மாட்டேன் என்ன இப்போ கடவுள் தானே ஏன் போடுறீங்க உங்களுக்கு தான் சொன்னேன் அந்த காலத்தில் இல்லை சிங்களம் படிச்சு இல்லைக்கா இங்கிலீஷ் படிச்சு தமிழ் படிச்சு ஒரே சர்டிஃபிகேட்டில் 3 லாங்குவேஜ் நான் கூட 100 கொடுத்துட்டேன் இல்லையா. அடே அந்த நாட்டில் சிங்களவனை பார்த்து இல்லையா நீ அந்த இதுக்கு இப்போ என்னையா கதைக்க போகிறேன் உங்களோட மட்டக்களப்பு கடந்தேன்டா இல்லை அவன் டீ வேண்டா ते बनवादा महात्या कहते देख என்ன அப்போ முட்டை சுங்கணும் கடவுள் நான் எழுதி கும்பிட்டேன் கடவுள் பையன் என்ன சொல்கிறேன் என்ன இந்த வணக்கத்தை நான் ஒத்துக்கொள்ள. இது ஒரு கதை இல்லாமல் எனக்கு பிடிச்ச கதை அரேபியா அதை திரும்ப அந்த கதை அந்த பாலவன கப்பல் 2 பேர் இல்லையா ஒட்டகத்து அப்போ ஒட்டதெல்லாம் கடந்துருப்பாருன்னே ஒருவர் பெரிய சமய பக்தர் கடவுள் பக்தர் அவங்க நேரத்தை தொழுவாங்க சரி. அப்போ நடந்துகிட்டே போகிறார் தொழுகைக்கு நேரம் வந்துட்டு இதில் இந்த எழுதின ஒட்டகத்தில் இறங்கி தொழுகை தொடங்கிட்டேன் கை கால் வகலிங்க போய் தண்ணி வச்சா எல்லாம் முறைப்படி கண்ணை முடிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணு தேடி பார்த்தா அது ஒட்டகம் போயிட்டு இவங்க அலைஞ்சி தப்பி தவிர இதுவோ வந்து அந்த பாலைவன பசுந்தரை இருக்கு இல்லையா அது கிராமம் அதில் போய் கொல்லிப்பட்டார் பெரிய மகான் சிட்டி அடைந்த மகான் இருக்காரு அவர்கிட்ட ஓடி காலை விழுந்து மகான் எனக்கு தயவு செய்யும்
இல்லைன்னா அப்படி போகாது பாவமாக இருப்பாங்க. நமக்கு பெரிய நல்ல பக்தன் என்ன நான் அது அது என்ன ஆகும். Tie your camel and then pray. முதல்ல ஒட்டத்தை கட்டி போட்டு நீ விளங்கலாம். என்ன அர்த்தம்? அதாவது நீ செய்யற காரியத்தை ஒழுங்கா செய்யற இறைவன் கருணை படியாதான் நீ செய்யற. நேற்று அந்த கேள்வி என்னது? கடமையை செய் பலனை எதிர்பாராத எனக்குள்ள உண்ட கடமையை செய்யறதுக்குள்ள அத்தனை சக்தி அவன் பெருமான் கொடுத்ததால நீ உண்ட விட என்னையா இருக்கு. நீ பிராணம் போச்சா அத்தனை அப்ப அதால வர பலனும் பெருமானை தான் சேர்ந்தது. நீ அதில் பாட்டி அவர் கொடுக்குற அது வர விஷயம் இல்லையா? அது மாதிரி அப்போ இதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஈசன்சியல் என்று சொல். இவங்க பெரிய மான்னு சொல்கிறாங்க. இன்சால்லா நான் கிருஷ்ணா பெரிய மான்களாக கோட் பண்ண இல்லை. காட் வில்லிங்கண்டா நாளைக்கு பெருமான் திட்டத்தில் இருக்குன்னு அப்படி தெரியும். ஏன்னா அவர் அகங்காரம் இல்லையே. அவர் என்ன திருவருளால் என்ன என்ன சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி திருவிளையாடல். அவர் திருவிளையாடலில் அந்த கூட்டம் நாளைக்கு இல்லாமல் இருந்தால் ஓகே, அது வேறு விஷயம். அது ஞானத்தோடு சேர்ந்த கோட்வில்லி. இவங்க சொல்கிறதெல்லாம் சோம்பேறிகள் வார்த்தை. என்னடா மாதிரி இது என்னது? சோம்பேறிகள் தான் எல்லாம் ஈசன். அவன் ஏன் சோம்பேறியே உற்சாகம் உள்ளவன் முயற்சி பண்ணுறான்னு சொல்ல மாட்டேன் தெரியும். ஆடி ஒன்றிப்பான் கடவுளை அவர் கருணையால் என் வாழ்க்கையில் நான் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறேன், இருப்பேன், இருக்கிறேன் இல்லையா? இருந்தேன். அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லையா? எனக்கு சொல்றவங்க சோம்பேறி லூசர்ஸ்ன்ட்டு யாருக்கு வெளிநாட்டுக்கா யாருக்கு லூசர்ஸ்ன்னு சொல்லி விட்டா அவன் பற்றிய கவலை வர இந்த வாழ்க்கையில் யூஸ்லெஸ் லூசர்ன்னா அவங்க எங்கே போனாலும் தோல்வி அடைப்பாங்க. வாழ்க்கையை உங்க கை விட்டாங்க அப்படின் அவங்க சொல்லுவாங்க. அவனை பெரிய ராய் நீ சொல்லுங்க என்னது தாட்ஸ் ஆஃப் பவர் என்று அதை ஹிந்தியில் மொழிபெயர்த்து நேற்று முந்தின அந்த பையன் கொடுத்தான். You can do it. Wake up. Rise, awake, stop not till the goal is reached. அந்த இலக்கை அடையும் வரையும் விழுந்த அது சொல்ற சிங்கம் சிறவிடா தவண்டு விழுந்துடும். ஆனால் எழுந்துடும். Be jumping jack. தோல்வி வெற்றிக்கு படி. அது தோல்வி என்றது இல்லை. உண்மையில தோல்வி என்ற வார்த்தையே தவறு. உண்மையில தேனும் ஃபெயிலியர் ஆகா. இல்லை இந்த உலகத்தில் தோல்வியே கிடையாது. அது இந்த வெற்றிக்கு நீ அதை கொஞ்சம் எங்கேயோ இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சரி வரல. நாங்கள் உதாரணத்துக்கு நேற்று ஸ்கூட்டரை ரிப்பேர் பண்ணால் இப்போ வந்து ஒப்புள் பண்ணுது. பின்ன டயர் கொஞ்சம் அப்படி அது அப்படி ஓடுது இந்த ஸ்கூட்டர். ஓடி சொன்னோம்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அதை என்ன கொண்டு அதை எல்லாம் போனால் நாளைக்கு அதை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? தோல்வி அட்ஜஸ்ட் பண்ணு. அப்போ வெற்றிக்கு இது தோல்வி என்ற வார்த்தையே தவறு. அது வெற்றி படி இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரோக்ரஸ் முன்னேற்றம் தெரியும். முன்னேற்றம் தான் இங்கே இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்னவா அப்போ இப்படி சொல்கிறவங்க எதுக்கு சொல்கிறாங்க? கடவுளங்களுக்கு கண் காட்டுறது வேறு சரி அவங்க இல்லைக்கா தெளிவாக இருக்கா? அப்போ 26வது கேள்வியும் நன்றிராமான் சுதர்சனா இந்த கேள்வியால் நாங்கள்லாம் நிறைய பிரயோஜனப்பட்டோம். அறிவோம் தத்தர். God bless you. Thank you very much.